கம்மஞ்சோறு கிளறுங்க. அடுப்பில் தான் கிளறுவேன்னு சொன்னேன். முன்னாடி போட்ட வீடியோவில் அடுப்பில் தான் கிளறிடுது. எனக்கு அடுப்பில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற நாள்லாம் இந்த நேரத்துலலாம் பிள்ளைங்க எனக்கு காலையிலாம் செய்ய முடியாது. இந்த நான் ஈவினிங் டைம் செய்கிறதுனால அடுப்பில் தான் செய்வேன். கம்மங்கூழ் நல்லா தண்ணியாக தான் கிளறிக்கணுங்க. கிளறிட்டு கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து நம்ம கொட்டாங்குச்சி மட்டையெல்லாம் அதை வந்து இந்த மாதிரி டைமில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கை போயாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கட்டி கீழே வந்து தேவையான உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. புழுங்கிடுச்சு. நல்லா மூடி வச்சு அரை மணி நேரம் வெந்துருச்சுங்க. அடுப்பை வந்து நம்ம இந்த எரியக்கூடாது. இந்த தன்மையிலே அரை மணி நேரம் வச்சு இந்த கம்பு இது வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நம்ம காலையிலைக்கு களி மாதிரி கூழ் மாதிரி பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக குடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் கொடுப்பேன். அதனால் நான் இதை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நாளைக்கு காலையில் கம்மங்கூழாக ரெடி பண்ணிடுவேன். இதை ரெகுலராக கொடுங்க. உணவு பாதைக்கு நல்லது, உணவு குழாய் ரொம்ப நல்லது. மோஷன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ரெகுலராக சேர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்துருங்க. நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.